ஹே गाइस இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீசன் 2 ஓட 7th எபிசோட் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜாக்கி ஆர்மர் ஆஃப் தி காட்னு சொல்லக்கூடிய ஒரு கவசத்தை தேடி ஒரு கோயிலுக்கு போறாரு. அண்ட் அந்த கவசத்தை கைப்பற்றி கொண்டு வரலாம் நினைக்கிறப்ப ஷேடோ கான்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு இன்டரப்ட் பண்றாங்க. அதெல்லாம் கடந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி அந்த கவசத்தை எடுத்துறாரு. இந்த வேலையை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போறப்ப அங்கிள் பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா சுத்திட்டு இருக்காரு. அதுக்கான ரீசனே அவர் தூங்காம இருக்கிறது தான். இதை பத்தி ஜாக்கி கேட்கிறப்ப எங்க இந்த அரக்கர்கள்லாம் வெளியில வந்துட்டே இருக்காங்க, அதுக்கான மந்த சக்தி கண்டுபிடிக்கணும், அதனால பாத்தீங்கன்னா என்னோட தூக்கமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்றாரு. சரி ஓகே, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 10-11 இந்த ஆர்மர் ஆஃப் தி காட் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கண்டுபிடிங்க சொல்லிட்டு ஜாக்கி சொல்ல அங்கிளுக்கு கோவம் வந்துருது. இதை நீயே எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெட்டி விட்டுறாரு. அந்த சேம் டைம் நம்ம ஜாக்கிக்கு பிளாக் கால் பண்றாரு. இந்த மாதிரி ஷிண்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தகவலை கொடுக்குறாரு. வழக்கம்போல நம்ம ஜாக்கியும் பாத்தீங்கன்னா ஷிண்டு அண்ட் டார்க் அண்ட் கேங்கையும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அவங்க பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஜாக்கியோட ஒரே குறிக்கோள் அந்த மந்திர பெட்டியை கைப்பற்றணும்ன்றது மட்டும்தான். அண்ட் வீட்டுல பீமாவும் ஜூலியும் பாத்தீங்கன்னா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. ஜூலி வேற டிவியை மாத்திட்டே இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா அங்கிள் காதுல விழுந்துரும். அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு எனக்கு காஃபி கொண்டு வாங்க, நான் எவ்வளவு நேரம் வேலை செய்யறது சொல்லிட்டு அங்கிள் கத்திட்டே இருக்கும். அங்கிள் கத்தாம இருக்குன்னா அவர் தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு லோஷன் ரெடி பண்ணுவாங்க, தூக்க மாத்திர மாதிரி. அதை டீல கலந்து நம்ம அங்கிளுக்கு பாத்தீங்கன்னா ஜூலி கொடுத்துறாங்க. கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம அங்கிளும் மட்டை ஆயிடுறாரு. இதோட இவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் போல. இந்த பக்கமும் ஜாக்கி சான் அந்த ஷிண்டுவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. சடனா பாத்தீங்கன்னா அவங்க கேங்ல ஒரு ஆள் மிஸ் ஆகிற மாதிரி இருக்காரு. யாருன்னு என்ற போய் பாத்தீங்கன்னா ஜாக்கி பின்னாடி ஆஃபும் வந்து நின்றுறாரு. அங்க ஒரு ஃபைட் ஆரம்பிக்குது. ஜாக்கியும் அதான் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு மறைஞ்சு நின்று சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த பேங்கு பாக்ஸை வாங்க பாக்குறாரு. அங்க ஒரு சலசலப்பு நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த பேங்கு பாக்ஸும் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு ராசப்பா போறப்ப பாத்தீங்கன்னா சடனா ஏதோ அதிர்வு ஏற்படுது. தூரத்துல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அலறடிச்சு ஓடி வராங்க. என்னன்னா பல காட்டெருமைகள் அந்த ஊருக்குள்ள பூந்துருச்சு போல செம்மையா ஓடி வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்துட்டு ஆஃபும் ராசப்பாவும் பயந்து ஓட பாக்குறாங்க. ஷிண்டுவும் தைரியமா எதிர்த்து நின்னுட்டு இருக்காங்க. அந்த மாடுகள் ஷிண்டுவை எதுவுமே பண்ணல, ஒதுங்கி தான் போகுது. நம்ம ஜாக்கி அந்த பேங்க் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த மாடுகளுக்கு நடுவுல போயிட்டு அதை எடுத்துறாரு. ஆனா மாடுகள் ரொம்ப ஸ்பீடா ஓடுறதுனால அது மேலேயே தாவி தாவி ஜாக்கியும் அந்த பேங்க் பாக்ஸை வச்சு ஓடிட்டு இருக்காரு. இதை கவனிச்சு ஆஃபு பாத்தீங்கன்னா மாடி வழியா போயிட்டு அந்த பேங்க் பாக்ஸை ஜாக்கி கிட்ட இருந்து புடுங்கிடுறாரு. இந்த விஷயம் ஜாக்கிக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. ரொம்ப பாவமா பார்த்துட்டு போறாரு. வீட்லயும் அங்கிள் தூங்குனது போதும் எழுப்பலாம் சொல்லிட்டு சின்ன பெல்ல வச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஜூலி அடிப்பாங்க. ஆனா அங்கிள் எந்திரிக்கவே மாட்டாரு. அதே நேரத்துல காலும் வந்துடும். இந்த மாதிரி பேங்க் பாக்ஸை மறுபடியும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படினாலும் அவங்க அரக்கனை விரிவிச்சிருவாங்க. ஸோ அங்கிளோட உதவி தேவை, நீங்க அங்கிள் கிட்ட இருந்து எப்படியாச்சும் மந்திரத்தை வாங்க, அவரை எழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கிள் இல்லாம மந்திரம் போடுறது கஷ்டம் தெரிஞ்ச ஜூலி இப்ப பெரிய பெல்லா எடுத்துட்டு போயிட்டு அடிப்பாங்க. அப்பயும் அங்கிள் எந்திரிக்கவே மாட்டாரு. இவர் எப்படிதான் எழுப்புறது சொல்லிட்டு ஒரு ஐடியா தோன்றப்ப தான் பாத்தீங்கன்னா ஆட்டு மந்திரக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு கூடு விட்டு கூடு பாஞ்சு அங்கிளோட கனவுக்குள்ள போயிட்டு அவரை எழுப்புறேன்னு சொல்லிட்டு ஜூலி கிளம்புவாங்க. ஸோ அங்கிளோட கனவுக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரக்களை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கிள் செம்ம ஜாலியாக படுத்துருப்பாரு. அவர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அங்கிளுக்கு பொதுவாகவே ஆடுகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட கனவுலையும் அது வந்திருக்கு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலி இந்த மாதிரி ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அங்கிள் என்ன சொல்லுவார்னா, நான் இது ஜாலியாக இருக்க வேண்டிய இடம், இங்கே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இங்கேருந்து கிளம்புனுவாங்க. சரி நான் கிளம்புறேன், அட்லீஸ்ட் அந்த அரக்கனை எப்படி அழிக்கிறதாச்சும் சொல்லுங்கன்னுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீ மலர்களை எடுத்துக்கணும், அங்கே ஒரு முடியும் எடுத்துக்கணும் சொல்லிட்டு அங்கிள் சொல்லுவார். ஆனால் கிளியராக எதுவுமே சொல்ல மாட்டார். அங்கிள் கிட்ட கேள்வி கேட்க அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பறந்தே போயிடுவாரு. சரி எதுவுமே சாதிக்க முடியும் சொல்லிட்டு ஜூலியும் பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு மேல வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஜூலியே களத்துல இறங்கிடுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இவங்களே மந்திரத்தை தயாரிக்க போறாங்க பீமா கூட சேர்ந்து. ஜாக்கியும் ஷிண்டு போற லொகேஷனை ஃபைண்ட் பண்ணி அந்த ஆர்மர் ஆஃப் தி காட் எங்க போனாலும் தூக்கிட்டே பாத்தீங்கன்னா போயிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ராசப்பா நிக்க, அங்க பாத்தீங்கன்னா அந்த சாவி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த மந்திரப்பெட்டி மூலமா மற்றொரு போர்ட்டல் ஒன்று ஓபன் ஆகுது. இப்ப வரப்போற அரக்கன் பாத்தீங்கன்னா பூமி அரக்கன். ரொம்ப பிரம்மாண்டமான உருவத்தோட பாத்தீங்கன்னா அவன் வெளியில வரான். வெளியில வந்த உடனே அவனை சுத்தி பூக்களா இருக்கிறத பார்த்து அவனுக்கு பிடிக்கல. இந்த பூக்கள் இருக்கிற இடத்துல என்னையா கொண்டு வந்தீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பூக்கள்லாம் நீங்கள் எடுத்து விடுங்கன்னு வேற சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும், நாங்கள் மற்ற அறுக்கரையும் விடுவிக்கணும்ன்றாங்க. சரி ஓகே அதை நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பூமிக்குள்ளே புதஞ்சு பார்த்தீங்கன்னா ஏறு தள்ளுவார். அங்கே வர ஜாக்கி பூமிக்குள்ளேயே டிராவல் ஆகிட்டு இருக்க அந்த அரக்கனை பார்த்து பயப்படுறாரு. சடனாக பார்த்தீங்கன்னா அவனோட கொம்புலையும் மாட்டிக்கிறாரு. அண்ட் அந்த கொம்புல இருந்து ரிலீஸ் ஆகிறப்ப ஜாக்கியோட கால் அங்கே மாட்டிக்குது. அப்போ அந்த அரக்கன் பார்த்துட்டு நீங்கள் தான் எனக்கு தொலை கொடுத்துட்டு இருந்த ஜாக்கி சேனா சொல்லிட்டு ஜாக்கியை அட்டாக் பண்ண வர. ஜாக்கியை எப்படியோ காலை உருவிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. அண்ட் எப்படியாச்சும் இன்னும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் ஆஃப் தி காடோட உடைய போட்டுக்கிட்டு நவுறாரு. பட் அந்த அரக்கன் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்காக பெரிய பாறையை தூக்கி நம்ம ஜாக்கி மேலே, ஆனா சடனா அந்த ஆர்மர் ஆஃப் தி காட் சூட் பாத்தீங்கன்னா ஜாக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது. அந்த பாறையை தூக்கி விசிறடிச்சுறாரு ஜாக்கி. ஒரு கால மந்திரங்களும் சேவல் மந்திரங்களும் இருந்தா என்ன பலம் இருக்குமோ அந்த பலம் தான் இப்போ நம்ம ஜாக்கிக்கு இருக்கு. சேம் டைம் கார்ல அங்கிள் ஜூலி பீமா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஜூலி மந்திரத்தை ரெடி பண்ணிட்டாங்க போல. அந்த ஆர்மர் ஆஃப் தி காட் உடைய போட்டுட்டு நம்ம ஜாக்கி அந்த அரக்கனை எதிர்த்துட்டு இருக்காரு. அங்கிள் வந்ததை பார்த்தோன்னா அவர் மகிழ்ச்சி ஆயிடுறாரு. பட் ஆனா அங்கிள் இன்னும் தூக்கத்துல தான் இருக்காரு. பீமா தான் பாத்தீங்கன்னா கையை அசைச்சு காலை அசைச்சு
அங்கிள் இருக்கிற மாதிரியே காட்டி ஜூலியும் ஜாக்கி சமாளிச்சு நீ கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த அரக்கனை சமாளி, அதுக்குள்ளேயும் அங்கிள் மந்திரத்தை ரெடி பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ஜாக்கியும் எனக்கு இதெல்லாம் ஜுஜுபி வேலை சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. அப்ப அங்கிளை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு மந்திரம் தர சொல்லி. ஆனா தூரத்துலயே அங்கிள் பார்த்தா அசையாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே ஜாக்கிக்கு டவுட் வருது. கிட்ட போய் பார்த்தா அங்கிள் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அங்கிள் இது தூங்க வேண்டிய நேரம் இல்ல சொல்லிட்டு ஹெல்ப் பாக்குறாங்க. பட் அவர் எந்திரிக்கிற மாதிரி இல்ல. மறுபடியும் இவர் பாத்தீங்கன்னா அந்த அரக்கனை சமாளிக்கிறதுக்காக போயிடுறாரு. நம்ம ஜூலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர்ல அவங்களோட முடியை வச்சுட்டு பாத்தீங்கன்னா மந்திரம் போடுறாங்க. அந்த மந்திரத்தை வச்சு அட்டாக் பண்றப்ப பாத்தீங்கன்னா போர்ட்டல் ஓபன் ஆகல. எல்லாத்தையும் ப்ராப்பரானது பண்ணோம். அப்புறம் இந்த போர்ட்டல் ஓபன் ஆகலன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா அங்கிளும் தூக்கத்துல இருந்து எந்திரிறாரு. அப்பதான் வந்து சொல்றாரு ஒரு லேடி ஆடோட முடியை வச்சு தான் இது பண்ணணும், மனுஷங்களோட முடி அதுல ஒத்துழைக்காது அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிளோட ட்ரெஸ்லயே ஒரு முடி ஒட்டி இருக்கும் ஆட்டோட முடி. அதை வச்சு யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா மந்திரம் ஒர்க் அவுட் ஆயிடும், போர்ட்டலும் ஓபன் ஆயிடும். அந்த அரக்கனும் பாத்தீங்கன்னா இருந்த இடத்துக்கே மறுபடியும் அரக்கர் குலத்துக்கு இதன் மூலமா 5வது அரக்கனையும் வெற்றிகரமா இவங்க சிறப்பிடிச்சிடுறாங்க. அண்ட் இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நான் சீக்கிரமே பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.